மிக்ஸியில் அரைக்காம இதில் அரைக்கீங்க அம்மியில்? உங்கள் அப்பா அன்னைக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாரு. நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்ததை மிக்சியில் அடித்து குழம்பு வைக்கக்கூடாதான், அம்மியில் அரைச்சி குழம்பு வைன்ட்டார். அப்போத்தான் சாப்பிடுவார். அவங்க ஆத்தா அப்படி ஆக்கி கொடுத்துட்டு நம்மளை போட்டு பாடப்படுத்துறேன். அம்மியில் அரைச்சி எந்த காலமாச்சு, எத்தனை காலமாச்சு. இன்னைக்கு போய் எனக்கு நாட்டுக்கோழிக்கு அம்மியில் அரைச்சி சாறு வச்சு கொடுக்குறாரு. வேறு என்ன செய்கிறது, புருஷன் கேட்டுக்கிட்டாரு செய்யணும்ல. ஆனால் நல்லா இருக்குங்க அம்மியில் அரைச்சி குழம்பு. அப்படி ஒரு கமகமான வாசம், 10 வீடு தாண்டி வாசம். ஆனால் மிக்சியில் அடித்தா பாதி வெந்துருதுல கரண்ட்லையே, அதனால் நல்லா இருக்கும். அதுக்கு தான் இப்படித்தான் அரைக்கணும் பூச்சா அம்மி. எல்லாரும் பார்த்துக்கோங்க அம்மி அரைக்கிறது. அப்படியே அம்மி அரைச்சி குழம்பு வச்சுட்டு கையை பிடிச்சி விடணும். அம்மி அரைக்கணும் மாமா. இந்த மாதிரி தான் அரைக்கணும். பார்த்தீங்களா வலுவலுன்னு அரைச்சாச்சு. இப்போ தேங்காய் சில்லை எப்படி வச்சு அரைக்கணும் தெரியுமா? இப்படி வச்சு இந்த மாதிரி நச்சு. இப்படி தான் எனக்கு நான் விவரம் தெரிஞ்ச வயசில் எங்கள் ஆத்தாலாம் இப்படி தான் அரைச்சி குழம்பு வச்சுருக்கு. இப்போ உள்ளது தான் அரைக்கணும்னா போச்சு. ஆனால் நான் அப்படி இல்லை, எங்கள் வீட்டுக்காரி எதை விரும்புகிறாரோ அதை அப்படியே குழம்பு வச்சுக்கோ. ஏன்னு கேள்வி, அவர் நம்மளுக்காக உழைச்சிட்டு வந்து இப்படி சம்பாரிச்சுருப்பாரு. அவர் சொல்கிறத கேட்கணும்ல. ஆனால் நாட்டுக்கோழிக்கு உண்மையிலே அம்மியில் அரைச்சி சாறு வச்சுருந்துச்சா நல்லா தாங்க இருக்கும். ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க. எப்படி அரைக்கணும்னு கற்றுக்க பூச்சா? சரிங்க. இதே மாதிரி தான் அரைக்கணும். அம்மா எப்படி எனக்கு அரைக்க முக்கியம். எல்லாத்துக்குமே மிஷின் வந்து பாத்திரம் வளர்க்குறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே மிஷின் வந்து பொம்பளையில் பூரா ரொம்ப சோம்பேறியாக்கிடுச்சு. இப்போ அரைச்சி குழம்பு வேண்டா கைகள்லாம் வலிக்குது. என்ன ஏன் கத்திட்டு கிடைக்கிய? எல்லா வீட்லேயும் அதே, எல்லார் வீட்லேயும் லீவு விட்டாலும் விட்டாங்க, எல்லார் வீட்லேயும் அதே படுது. லாஸ்ட் அந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு நச்சு நச்சுன்னு தட்டி அரைக்கணும். அப்போ வந்து சாருக்கு நல்லா நல்லா அரைக்குதா வலுவலுன்னு இருக்கும். ஆமாத்தே அம்மியை கொத்தவும் தானே. அதே கொத்தலை, நான் அம்மியில் அரைக்க மாட்டேன்ல. கோழிக்கு பார்த்தீங்களா, நீங்களே அம்மியில் அரைக்க மாட்டீங்களா? இப்போ போய் உங்கள் மையன் என்னைய அரைக்க சொல்கிறாரு. என்ன மசாலா அம்மா அவங்க அம்மா அரைச்சி என் மாமி அரைச்சி வச்சுருக்கு. அதையும் சொல்கிறாரு, கொண்ட போயிட்டு குழம்புல கூட அரைச்சி ஊற்று அப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. நான் தான் அரைச்சி ஊற்றுறதுல இன்னைக்கு நாட்டுக்கோழியை பிடிச்சிட்டு வந்து கேட்குறாருன்னு தான் அரைக்கினேன். இல்லாட்டா போயாங்கிட்டுருங்க. இது அக்கா அரைச்சியாதான் இருக்கு கண்ணம்மாக்கா அப்படி சொல்லுங்க. அதான் சொல்கிறேன், அதை அரைச்சி வச்ச ருசிக்கு இந்த கடை இது நல்லா இருக்காது. ஆமாம் அதே இது இவரு அப்படித்தான் அரைச்சி சொல்லுவார். நாங்கள் மசாலா பொடி அரைச்சி வச்சுக்கிறது. மல்லி இது வெயிலோட காற்று வரணும்னு அரைச்சி வச்சுட்டேன். இன்னும் இருக்கிறத வேறு கறி இருக்கு, அந்த மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டு வேறு அது கொஞ்சம் சீரகத்தை ஒவ்வொரு பாக்கெட்டு தேங்காய் சில்லு மிக்சியில் அரைப்போம்ல அதில் போட்டு அரைச்சிடுது கோழி குழம்பு இதுகளுக்கு. அப்படி எப்படி வலிச்சு எடுக்கிறது பார்ப்போம். இப்போ அம்மி எப்படி வலிக்கணும் தெரியுமா? இப்படி வலிக்கணும். அந்த இப்படி வலிச்சு இப்படி வலிச்சு இதெல்லாம் எங்கள் ஆத்தா அரைக்கையில் உண்மையிலே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நம்மளோட போச்சுட்டே அம்மி. இதுக்கப்புறம்லாம் அம்மியை வச்சு அரைச்சிங்களாங்க. நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் வராது. ஆமாம், நீ எப்படியா இருக்கு இதுகள்லாம்? அவ்வளவுதான். உங்களுக்கு அரைக்க சங்கடமா இருக்கு. எனக்கே அரைக்க முடியல, இலப்ப தோப்பா வருது. அதை சொல்லு, என்னத்த சொல்றீங்க? சொகுசு கண்டு இதாகி போயிருதுல, மனசுக்குள்ள சொகுசை காட்டி விட்டுறாங்கல்ல வருது. இப்போ வேற வழியே இல்லைன்னா அப்புறம் இருந்தானே ஆகணும், அரைச்சே ஆகணும். அதுக்கு கரண்டு போயிடுச்சுன்னா வேற வழி இல்லைல்ல. அன்னைக்கு என் தம்பி மகளுக்கு தம்பி மகளை தங்கச்சி மகளை கட்டி கொடுத்துருக்கு.
வந்துருச்சுங்க விருந்துக்கு. நாங்கள் தான் கூப்பிட்டோம். அழகர் ஆற்றுல இறங்கையில் சரி. வந்துருந்துச்சுங்க. ஆ அப்போ செடி ஒரு நான் பிரியாணி கட்டி போட்டுச்சு. ஆ என் தங்கச்சி மகள் இருக்குது. இன்னொரு தங்கச்சி ஒரு நான் துணிமணி எடுத்து கொடுத்து அது விருந்து வளைச்சிச்சு. நானும் ஊருக்கு போகிறக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க 2 கோழி அடிக்கிறேன். ஆமாம். 2 கோழி அடிச்சு ஆ அன்னைக்கிட்டு கரண்ட் இல்லை. அப்புறம் என்ன செய்வியா? அப்படித்தானே இல்லையே என் தங்கச்சி மக்கள் 2 பேர் வந்துருச்சுங்க. மாற்றி மாற்றி தேங்காய்ச்சில் அரைச்சி முடிச்சுங்க. உணவு. அப்புறம் அரைச்சி முடிக்க கரண்ட் வந்துச்சு. சாப்பிடல கரண்ட் வந்து